சில பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க, 35 வயசு ஆயிற்று, 38 வயசு ஆயிற்று, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுமே சிந்த பெற்றோருக்கு வரல. என்னடா அது இப்படி பெற்றோர் இருப்பாங்களே, என்ன விஷயம்னு விசாரிச்சா இந்த பிள்ளை சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு அவர் பழக்கிறாரு. அப்பா வேலைக்கு போக மாட்டாரு. மகளுடைய சம்பாத்தியத்தை வச்சு அவங்க வாழ்க்கை நடத்திக்கிட்டு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நமக்கு வருமானம் வராதுன்னு பிள்ளைகளுடைய திருமணத்தை பற்றியே பேசுறதில்லை. எப்படி பெற்றோர் இருக்காங்க பாருங்க. பிள்ளை சம்பாதிக்கிற பணத்துல வாழணும்னு நினைச்சு பிள்ளைனுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திக்காம இருக்கிறீங்களே, நீங்க என்ன பெற்றோர்? என்னடா அந்த பிள்ளைக்கு 38 வயசு ஆயிட்டு ஏன் இந்த பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்கிற பிள்ளைங்க பேசவே மாட்டாங்களா? ஒரு மகள்கிட்ட விசாரிச்சு சொல்றாங்க, நான் போய் எங்க அப்பா அம்மா என் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டாங்க, ஒண்ணுமே பேசவே மாட்டாங்க. ஒரு நாள் சொல்லுங்க, வயசு 25 26 ஆயிட்டு மேரேஜை பற்றி, என்னுடைய மேரேஜை பற்றி என்னமான்னு கேட்டா நீ அலையிறியா? ஒரு தாய் கேட்கிற கேள்வி பாருங்க, புத்தி இருக்குதா அந்த பொண்ணுக்கு? 25 வயசுக்கு மேல ஆயிட்டு ஒரு பெண் பிள்ளைக்கு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்காதா? அப்பா அம்மாட்ட கேட்டா நீ அலையிறியான்னு கேட்டா அந்த பிள்ளை அதனால சொல்லுது. அதுக்கப்புறம் மேரேஜை பற்றி பேசவே இல்லை. 5 வருஷம் ஆயிடுச்சு, 8 வருஷம் ஆகி போச்சு, வயசு 38 ஆயிட்டு. அப்பா அம்மாவும் சும்மாவே இருக்காங்க, சம்பளம் பண்ண மட்டும் வேணும் பிள்ளைகளுடைய சம்பளம். பொம்பளை பிள்ளை சம்பாத்தியத்துல வாழ்ந்து பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை இருந்தால் நீ சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் எங்க போய் நிற்பாய்? பிள்ளைக்கு வயசுல கல்யாணம் பண்ண சிந்தை இல்லாத பெற்றோர் துன்மார்க்கன். அந்த பிள்ளை யார்கிட்ட போய் சொல்லும்? மனசுக்குள்ளே வச்சு வேதனைப்பட்டு எனக்கு இப்படி அப்பா அம்மா என்ன செய்யறது அப்படி வேதனைப்பட்டே வாழ்க்கை. அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு இந்த பிள்ளை சம்பாத்தியத்தை வச்சு, அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியுது, பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? ஏன்னா அவளுடைய சம்பளம் மட்டும் வேணும். கல்யாணம் பண்ணிட்டா சம்பளம் கிடைக்காதுல, பணம் கிடைக்காதுல்ல. இன்னைக்கு ஒழுங்கா மனம் திரும்பிடணும்.